ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை தாரா பிரபா டைரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன். இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் ஆயிருக்கும். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே நான் வீடியோஸே நான் எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை. ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ 1-2 அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அம்மா வீட்டில் இருக்கப்போ கொஞ்சமாக மட்பாட்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான், அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே கடைகள் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு விலை கம்மியாக இருக்கிறதா, விலை கம்மியாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு, அந்த பூத்தொட்டி இருக்கு இல்லையா, அந்த செடி வைக்கிற பாட்டு, அது ஒரு பாட்டு 100 ரூபா சொன்னாங்க. அது 2 வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாட்டு இந்த குட்டி தயிர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அப்புறம் உருளி மாதிரி வாங்கினேன். இது 2ம் வாங்கிட்டு அப்படியே அம்மா வீட்டிலேருந்து அன்றைக்கி சாயங்காலமே நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். திண்டுக்கல்லுக்கு கோம்பை, ஆர்கோம்பை எங்கள் ஊர். அந்த கோம்பைக்கு வந்துட்டோம். பார்த்தோன்னே எல்லாமே ஓரளவுக்கு பழம்லாம் செடியை வச்சிருந்தோம். வாட்டர் ஆப்பிள், அப்புறம் நவாப்பழம் சீசன் இல்லையா அது, அப்புறம் கொஞ்சம் அத்திப்பழம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வீடெல்லாம் ஒரு 10 நாள் இல்லையா, வீட்டில் ஆள் இல்லைன்னா இப்போ வீடெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக அவ்வளோ இதாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பெயிண்ட்டு கொண்டு வந்திருந்தேன். அப்பாவுக்கு கொஞ்சம் அந்த பெரிய காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடித்தோம். அந்த பெயிண்டில் கொஞ்சம் மீறி இருந்தனால அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டை கொஞ்சம் கிச்சன் மட்டும் கொஞ்சோண்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் மாதிரி பெயிண்ட் அடித்து விட்டு கொஞ்சம் நான் மீஷோவில் தான் இருந்து வாங்கியிருந்தேன். அந்த வால் பெயிண்ட் ஸ்டிக்கரு, அந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட விலை பார்த்திங்கன்னா 4 ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 2 ஸ்டிக்கர் மட்டும் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. என்னோடய ரோலிங் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ரோலிங் ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷு தான் நல்லாயிருக்கும். இதில் பெயிண்ட்டு நான் என்கிட்ட ரோலிங் ப்ரஷ் இல்லாதனால சரி அது வேறு நம்ம ஆர்டர் போட்டு வாங்கணுமா, அதுவுமே ஒரு 150 ரூபா போட்டிருந்துச்சு ஆன்லைனில் பர்ச்சேசிங்கு. சரி நம்ம கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைக்கு கூட்டிகிட்டு போக நம்ம பக்கத்தில் கடை கிடையாது, நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். நம்ம என் ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு போனால் தான் நல்லாலாம் போக முடியாது. ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி தான் கடைகள் போகணும், டவுனுக்கு போகணும். சரி, அதனால நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் ஸ்பாஞ்சு இன்னொரு பக்கம் ஸ்க்ரப்பரு, பாத்திரம் வளர்க்க ஸ்க்ரப்பரு, அந்த ஸ்பாஞ்சு சைடை மட்டும் எடுத்துகிட்டு நான் அந்த பெயிண்ட்டை ஸ்டிக்கரில் டிப் பண்ணி பெயிண்டில் டிப் பண்ணி எடுத்து அந்த ஸ்டிக் பண்ணேன். டிசைன் மேலே வச்சு அது சூப்பராகவே வந்துருந்துச்சு ஃபைனல் லுக்கு. அது பாருங்கள் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எது கையில் அந்த பொருள் தான் வச்சு நம்ம அந்த பொருளை வச்சு தான் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கிடைக்கிற பொருளை நம்ம திங்க் பண்ணி எப்படி வேணாலுமே மாற்றி செய்யலாம். ஸோ அதனால் நீங்களுமே மறக்காமல் இருக்கிற பொருளை இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படுறன்றது அந்த இதுக்கு பதிலாக நம்ம இருக்கிறத வச்சு எப்படிலாம் நம்ம திங்க் பண்ணலாம், அந்த வேலையை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்க் பண்ணுங்கள். நானும் ஒரு சில விஷயத்துலலாம் நான் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி யோசிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கையில் அந்த கப்பெல்லாம் அந்த மக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பு, அந்த ஜூஸ் கப்பெல்லாம் இப்போ தான் வாங்கியிருந்தேன் 2 ஜோடியாக, என் ஹஸ்பண்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ண கூட இல்லை, அது எடுக்கையில் க்ளீன் பண்ணல எல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த கண்ணாடி எப்படி சுக்குநூறாக உடஞ்சிதோ அதை மாதிரியே என்னோட மனசுமே உடஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு உடஞ்சி எல்லாமே சுக்குநூறு ஆகிடுச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் எடுத்து தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு, யூஸ் பண்ணவே இல்லை, காசு போனால் போயிட்டு போகுது. ஆனால் அந்த பொருள் எனக்கு பிடிச்ச பொருள் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம அடுத்த டைம் வாங்கிக்கலாம்.
வாங்க முடியாத பொருள் ஒன்று கிடையாதுல்ல. சரின்ட்டு நான் வந்து அதை வந்து சரி எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா வேறு அதை கொண்டு போய் காலில் வச்சு மிதிச்சிருப்பா. ஒரு பக்கம் இந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, அவளையும் வந்து பார்த்துக்க முடியல. அம்மா நான் செய்கிறேம்மா, அம்மா நான் செய்கிறேம்மா அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த குட்டி பொண்ணு. என் பொண்ணுக்கு வந்து ஒரு 2.5 வயசு ஆகுது. ஆனால் வந்து இருக்கிற சேட்டைலனா ஒரு சேட்டை இல்லை, அத்தனை சேட்டை, ஊரில் இல்லாத சேட்டைலாம் பண்ணுவாள். நான் என்னென்ன பண்ணுறேனோ அத்தனை வேலையும் பண்ணுவாள். அம்மா நான் பெயிண்ட் அடிக்கிறேம்மா, அம்மா ப்ரஷ்ஷு கொடுமா இப்படின்னு வச்சு இங்கிட்ட இப்படி வச்சுட்டு ஏதாவது எடுக்கிறதுக்கு நம்ம திரும்பினோம்னா போச்சு அந்த ப்ரஷ்ஷை தூக்கிடுவான். சரின்ட்டு அப்படியே அவள்கிட்ட ஓரியாண்டுட்டு நான் ஒரு வழியாக பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சிட்டேன். இந்த பெயிண்ட்டை நான் அடிக்க கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து அம்மா வீட்டில் ஆள் இல்லை, சரி பெயிண்ட் அடிக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பியும் இன்னொரு பையனும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவனோட ஃப்ரெண்டும். சரின்ட்டு அந்த பையன் ஒரு நாள் வந்தான், இன்னொரு நாள் வரல. சரின்ட்டு அதுக்கப்புறம் நானும் தம்பியும் தான் 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு கிடந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக. உள்ளேயும் வெளியும் இல்லை, உள்ளே அடிச்சு விட்டு போயிட்டாங்க, வெளியே மட்டும் நானும் தம்பியும் அடித்தோம், பாத்ரூமுக்கு வெளியே அப்படின்ட்டு. அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது தான். எந்த வேலையுமே நம்ம செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லா வேலையுமே கற்றுக்கிட்டா ஈஸி தான். ஆனால் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் இல்லையா? கற்றுக்கிறதுக்கு ஐயோ இந்த வேலையை நம்ம செய்யணுமா, இது நம்மளோட வேலை கிடையாது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்யவே முடியாது. இந்த வேலை அவ்வளோதானா, இதுக்கு வேறு நம்ம ஆளுக்கு வேறு பிடிக்கணுமா, இந்த வேலையை நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை செஞ்சிடலாம். நான் அந்த மாதிரி தான் நினைப்பேன். எந்த வேலையுமே நான் கஷ்டம்னு நினைக்கவே மாட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தேன், அம்மா வீட்டுக்கெல்லாம் வந்து அம்மா வீடு இப்போ தான் ஒரு 10 days ஆகுது. கண்ணு போட்டு ஒரு 4-5 நாள்லேயே கண்ணு இறந்துருச்சு ஃபீவர்னால். பாவம் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்துச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த கண்ணு போட்டு பால் கறக்கிறது முதற்கொண்டுமே நான் எல்லா வேலையுமே செய்வேன். இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்பாடு செய்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி கூட நான் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருவேன். வேறு எந்த வேலையுமே கிடையாது. என் பொண்ணை சமாளிக்கிற ஒரே ஒரு வேலை தான், பெரிய வேலை எனக்கு இந்த வேலை தான். மற்றபடி நான் வந்து ஏதாவது எனக்கு பிடிச்ச ஒர்க்கு கார்டனிங் பண்ணுவேன், பிளானட் வந்து ப்ரொபகேஷன் பண்ணுவேன், மணி பிளான்ட்லாம் அடுத்தடுத்து கட்டிங்ஸ் போட்டு வளர்த்து வைப்பேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்களும் வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போயிட்டார். இல்லாத டைமில் அவர் இருந்தாருன்னா என்னை செய்யவே விட மாட்டார். இல்லாத டைமில் தான் இந்த மாதிரி நான் வந்து செய்வேன். ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் வந்து இது மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பா இருந்தனால மனசே சரியில்லை. சரி எப்பட்றா நம்ம அப்பா இருந்து ஒரு மாதம் கூட நம்ம எப்பட்றா வீடியோ போடுறது, எனக்கு மனசே எடுக்கவே ஒரு விருப்பம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன். சரின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ தான் நான் வீடியோவே போடுறேன். எதுவும் நினச்சிக்கிற வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே அடித்து முடிக்கிறதுக்கு நான் காலையில் வந்து ஒரு 9:30 போல் இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சுருந்தேன். அதுவே மதியத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் செஞ்சு முடிக்கல, மணி 1:30, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் தனியாக தான் சிங்கிளாக தான் செஞ்சிட்ருக்கேன். எல்லா பாத்திரத்தையுமே எடுத்துகிட்டு மறுபடியும் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ அதுவும் இல்லாமல் பாப்பாவோட ஓரியாண்டுட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து அதை வந்து ரொம்ப இதாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணி முடித்தோடனே இந்த சைடு இந்த ஸ்டிக்கர் தான் நான் வந்து அந்த சைடு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வேறு அந்த ஹார்ட்டிங்லாம் போட்டு வரைஞ்சி வச்சுட்டுனா சரி எப்படி இருக்க போதுன்னு நினச்சேன். இது ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு நீட் லுக்கு தரல. அந்த சைடு இந்த சைடு நல்லா நீட்டாக இருந்துச்சு. போதும், ஓரளவுக்கு நம்ம நீட்டாக தான் வச்சுருக்கோம். முன்னாடி விட கிச்சன் விட இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். டாடா பை பா.